வணக்கம். பாருங்க, இது ஜெலட் மார்க் 3 ரேசர் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் பயன்படுத்துகிறது. இதில் 3 பிளேட்ஸ் இருக்குது. அதனால் இந்த 3ங்கிற நம்பர் அந்த பிளேட்ஸை குறிக்குதுன்னு சொல்லிடலாம். ஜெலட் அப்படிங்கிறது கம்பெனியோட நேம். அது என்ன மார்க்? இதுதான் இன்றைக்கி விவாதம். மார்க்குங்கிறது ஆக்சுவலாக இங்கே ஒரு இயற்பியலாளருடைய பெயரை நினைவு கூறுறது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆஸ்திரியன் ஃபிசிஸ்ட் எர்னஸ்ட் மாக் அப்படிங்கிறவர் விமானங்களுடைய திசைவேகத்தை சவுண்டோட திசைவேகத்தோடு ஒப்பீடு செய்து ஒரு எண்ணை வடிவமைச்சார். பாருங்கள், மாக் 1 விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விமானம் ஒளியினுடைய திசைவேகத்தில் பயணிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நமக்கு நல்லாவே தெரியும், ஒளியினுடைய திசைவேகம் அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு 330 மீட்டர் பர் வினாடி. அப்போ அந்த விமானம் ஒரு வினாடிக்கு 330 மீட்டரை கடக்குன்னு அர்த்தம். பயணிகள் விமானம் அவ்வளோ வேகமாக போகாது, போர் விமானங்கள் போகும். இப்போ மார்க் 2 அப்படின்னாக்கா ஒரு வினாடிக்கு 660 மீட்டர் தூரத்தை அந்த விமானம் கடக்குன்னு அர்த்தம். அந்த மார்க்குங்கிற சயின்டிஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சதால் அவரை சிறப்புப்படுத்தணுங்கிறதுனால அந்த நம்பரை மார்க் நம்பர்னே வச்சு விட்டாங்க. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, சூப்பர்சோனிக் ஸ்பீடில் நடக்கக்கூடிய ஒரு செயலை கூறும்பொழுது மார்க் அப்படின்னு அவருடைய பெயரை பயன்படுத்தினாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேசரை பயன்படுத்தி சூப்பர்சோனிக் வேகத்தில் ஷேவ் பண்ணி முடிச்சுடலாம் அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எவ்ரிடே லைஃபுக்கு வாங்க. ஒருத்தன் வேகமாக வேலை பார்க்குறான்னு வச்சுங்க, நம்மளே எடுத்துக்குமே, முன்னெல்லாம் இந்த வேலையை மாக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவான், இப்போல்லாம் முடியறதில்லை அப்படிம்போம். அதாவது வேகமாக விரைவாக செய்யக்கூடிய வேலையை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவன்பாட்டு மாக்குன்னு ஒர்க் பண்ணுறான்டா அப்படிம்பாங்க. இதுதாங்க இந்த மார்க்கோட ரகசியம். பாருங்கள், ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ் எவ்ரிடே லைஃப்பில் எப்படியெல்லாம் பூந்து விளையாடுதுன்னு. நன்றி, வணக்கம்.